ஹலோ, வெல்கம் பேக் டு இக்னாபல்ஸ். அப்போ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா, இக்னாவோட ஜூன் 2026 எக்ஸாம் எழுதுகிறவங்களோட பாசிங் மார்க்கு எவ்வளோ தான். இக்னோவில் நமக்கு பல விதமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அதில் யூஜி ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், பிஜி ப்ரோக்ராம்ஸாகட்டாக இருக்கும். அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக லேப் எக்ஸாம் இருக்கிற ப்ரோக்ராம்ஸு, இல்லாத ப்ரோக்ராம்ஸு, ப்ராஜெக்ட் இருக்கிறது, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸு, டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸுன்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அதில் எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் ஓனாக சொல்கிறது கஷ்டம். ஸோ ஜென்ரலாக உங்களோட ப்ரோக்ராம்ஸோட பாசிங் மார்க்கை நீங்களே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக எப்படி பாசிங் மார்க்கெல்லாம் வரும்னு பார்க்கலாம். இக்னோவில் நம்ம பாஸ் ஆக 2 விஷயத்துலேயும் பாஸ் ஆகணும். அது என்னென்னா, ஒன்று அசைன்மெண்ட்டு, இன்னொன்று டேர்ம் அண்ட் எக்ஸாம்லேயும் நம்ம செப்ரேட்டாக பாஸ் ஆகணும். ஃபைனல் கிரைட் கார்டில் அசைன்மெண்ட்டோட 30%, டேர்ம் அண்ட் எக்ஸாமோட 70% சேர்த்து தான் வரும். ஆனால் இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் செப்ரேட்டாக பாஸ் ஆனால் தான் எல்லா ப்ரோக்ராம்லேயும் நம்ம பாஸ்ன்னு சொல்ல முடியும். இப்போ பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த கோர்சஸுக்கு ஜென்ரலாக நம்ம 35% மார்க்கு வேணும் இல்லையா. அது அசைன்மெண்ட்லேயும் டேர்ம் அண்ட் எக்ஸாமும் சேர்த்து தான். எப்படின்னா, 100 மார்க் கொஷின் பேப்பரில் நீங்கள் 35 மார்க்குக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் பாஸுங்கிற க்ரைட்டீரியாவே வரும். ஆனால் யூஜியில் பிசிஏ கோர்ஸுக்கு 40% பாஸ் மார்க்கு வரும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஜி ப்ரோக்ராம்ஸுக்கும் நம்ம 40% மார்க்கு வேணும். 100ல் 40 மார்க்கு அசைன்மெண்ட்லேயும் டேர்ம் அண்ட் எக்ஸாம்லேயும் எடுத்தால் தான் பாஸ். சில எக்ஸாமுக்கு 50 மார்க் இருக்கும், அசைன்மெண்ட்டு 100க்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், 50 மார்க்கு எக்ஸாமுன்னா 20 மார்க் எடுத்தால் தான் பாஸ். எம்பிஏ மாதிரி கோர்சஸுக்கு கிரைட் சிஸ்டம் இருக்குது இல்லையா. அதில் சி கிரேடு எடுத்தால் தான் ஃபுல்லாக பாஸ். டி கிரேடு பாஸ்ன்னு சொன்னாலும் ஓவராலாக சி கிரேடு நமக்கு வேணும். உங்களோட ப்ரோக்ராமோட எக்ஸாக்ட் பாசிங் மார்க்கு தெரிய இக்னோவோட வெப்சைட்டில் உங்களோட ப்ராஸ்பெக்டிவ்ஸ் அப்புறம் ப்ரோக்ராம் கைடை டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் கூட பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் இப்போ பிகாம் எஃப், அதாவது பிகாம் ஃபினான்ஸுன்னு இக்னோவோட ப்ரோக்ராம் கைடுன்னு சர்ச் பண்ண ஒரு லிங்க் வரும். அதில் வேல்யூவேஷன் செக்ஷனில் பேஜ் நம்பரை பார்த்து செக் பண்ணேன். அப்போ அசைன்மெண்ட்டும் எக்ஸாமோட பாசிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி 35க்கு கீழே எடுத்தால் ஃபெயிலும், 35 to 40க்குள்ளே எடுத்தால் டி கிரேடு எடுத்தாலும் பாஸ் தான். ஃபெயிலானால் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா அடுத்தது டிசம்பர் செக்ஷனுக்கு எக்ஸாம் ஃபீ கட்டி எழுதிக்கலாம். அசைன்மெண்ட்டை மறுபடியும் சப்மிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பிசிஏக்கு தியரியும் ப்ராக்டிக்கலும் வைவாவும் அசைன்மெண்ட்டுன்னு எல்லாத்துக்கும் அதுக்கான பாசிங் க்ரைட்டீரியா இருக்குது. ப்ராஸ்பெக்டிவோட சார்ட் பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். எம்பிஏல ஏனா கிரைட் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது எம்பிஏல ஏனா எக்ஸலண்ட்டு, பீனா வெரி குட்டு, சீனா குட்டு, டீனா சாட்டிஸ்ஃபேக்ஷனும், இ வந்துச்சுன்னா அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன். கம்ப்ளீட்டாக பாஸ் ஆக சி கிரேட், அதாவது 50லேருந்து 59% வரைக்கும் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோ கோர்ஸுக்கோ ப்ராஸ்பெக்டிவ்ஸில் எவாலுவேஷன் பார்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டவுட்ஸு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கலாம். இன்னொரு முக்கியமான இல்லைன்னா அப்டேட்டான வீடியோவாக உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.